இன்றைய முக்கிய செய்திகள். மாநில உரிமைகளை பறிக்கும் பாஜகவின் உள்நோக்கம் நிறைவேறக்கூடாது. தொகுதி மறுசீரமைப்பை எந்த மாநிலமும் அனுமதிக்க வேண்டாம் என ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்கள் பிரதிநிதித்துவத்திலும் மோடி அரசு தலையீடு என தென் மாநில முதலமைச்சர்கள் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோரி தீர்மானம். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திப்பு. பிரதமரும் மணிப்பூர் செல்ல வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். அமெரிக்காவை விட்டு 5 லட்சம் பேர் வெளியேற 2 நாள் கெடு. டிரம்பின் திடீர் உத்தரவால் அடைக்கலம் புகுந்தவர்கள் அதிர்ச்சி. வணக்கம். வணக்கம். மாநில உரிமைகளை பறிக்கும் கட்சியான பாஜகவின் உள்நோக்கம் தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் நிறைவேற எந்த மாநிலமும் அனுமதிக்க கூடாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த தலைவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து திரு ஸ்டாலின் வரவேற்றார். பத்தமடைப்பாய், காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் சிறப்பான பொருட்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்த அழகிய பெட்டியில் அடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசு பெட்டகமாக அளிக்கப்பட்டது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான், கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடக்க உரையாற்றிய திரு ஸ்டாலின், மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்பால் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவதை அரசியல் வலிமையை குறைப்பதாகவே பார்க்க வேண்டும் என்று கூறினார். 2 ஆண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எறிகிறது. அதனால் நீதிக்கான அவர்களின் குரல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. ஏனென்றால் நாட்டின் கவனத்தை ஈர்க்க அவர்களுக்கு அரசியல் வலிமை இல்லை. எனவே நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது அல்லது நமது பிரதிநிதித்துவம் குறைவது என்பதை நம்முடைய அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க வேண்டும். நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவாளர்கள் நாம் என்று கூறிய திரு ஸ்டாலின், இந்த குழுவுக்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட வேண்டும் என முன்மொழிந்தார். 2023ஆம் ஆண்டு தெலுங்கானாவில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரதமர் திரு மோடி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த காங்கிரசின் கோரிக்கை பற்றி பேசிய போது மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு நடத்துவதால் பாதிப்பு ஏற்படும் என்று ஒப்புக்கொண்டதை அவர் நினைவுபடுத்தினார். காங்கிரஸ் கட்சி சொல்வதைப் போல மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகளை இழக்க நேரிடும். தென்னிந்திய மக்கள் இதனை ஏற்பார்களா என்று கேட்டார் பிரதமர். இதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதியில் எண்ணிக்கை குறையும் என்பதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதை உணரலாம். எப்பொழுதும் மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அவர்கள் தனது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள். இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்க கூடாது. இந்த விவகாரத்தில் அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுக்க வல்லுநர் குழுவை அமைக்க வேண்டும் என்ற அவர், நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை அடையும் வரை ஒற்றுமை உணர்வோடு இணைந்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கலாச்சார மொழி கொள்கையை அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவத்திலும் மத்திய பாஜக அரசு தலையிடுவதாக தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேசிய கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தென் மாநிலங்களின் தொகுதி குறைப்பு பாஜகவின் ஆதிக்கத்திற்கே வழிவகுக்கும் என்றார். ஏற்கனவே நம் கலாச்சாரத்திலும் மொழி கொள்கையிலும் தலையிடும் மத்திய அரசு தற்போது நம் பிரதிநிதித்துவத்திலும் தலையிடுகிறது என்று குற்றம் சாட்டிய அவர், இந்த விவகாரத்தில் மாநிலங்களுடன் மத்திய அரசு பேச்சு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். The union government must therefore engage in meaningful dialogue with the states and incorporate our considerations so as to safeguard states' interest before going ahead with the delimitation process. தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து தம் மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்தார். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையை தென் மாநிலங்கள் ஏற்காது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். But we cannot accept this proposed delimitation because of it will politically limit us. It will punish us for being performing states. We have to stop BJP for implementing any unfair delimitation. பாஜக ஆளும் மாநிலங்கள் பிற மாநிலங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் நிலை உருவாக்கும் என்பதால் மத்திய அரசு திட்டமிட்டிருக்கும் முறையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளக்கூடாது என்று பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் வலியுறுத்தினார்.
1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையே தொகுதி மறுசீரமைப்பிற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் இந்த கூட்டம் நடத்துவது வடக்கு தெற்கு இடையிலான மோதலுக்காக அல்ல என்றும் கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்வதற்கான முன்னெடுப்புதான் என்றும் தெரிவித்தார். The delimitation exercise is not just about parliamentary seats, it is about the future of the federalism and India in India. If the centre produce with this unjust formula, it will be alter the federal balance, giving the separate power to the states that have failed to control the population growth. ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் காணொலி வாயிலாக பேசுகையில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி ஜனநாயகத்தை காக்கும் வகையில் தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். கூட்டாட்சி என்பது மாநிலங்களின் அடிப்படை உரிமை என்று கூறிய பிஆர்எஸ் கட்சி தலைவர் திரு கே டி ராமராவ் உரிமைகளை காக்கும் போராட்டத்திற்கு தமிழ்நாடு உத்வேகம் அளிப்பதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களின் பெயர்கள் அவரவர் தாய்மொழியிலும் ஆங்கிலத்திலும் பெயர் பலகையில் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மேலும் 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை திறம்பட செயல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுவரையறை நடவடிக்கையில் பாதிக்காத வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை பிரதமரிடம் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் குழு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்ற மாநிலங்களின் சட்டப்பேரவைகளில் இதேபோன்ற தீர்மானம் நிறைவேற்றவும் தலைவர்கள் இசைவு தெரிவித்துள்ளனர். தேசிய அளவில் மக்கள் தொகையை நிலைப்படுத்தும் இலக்கு இன்னும் எட்டப்படாததால் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே தொகுதிகளின் எண்ணிக்கையை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக திமுக எம்பி திருமதி கனிமொழி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மணிப்பூர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு நிவாரணப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தது. அம்மாநிலத்தில் 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் மேத்தி மற்றும் குக்கி குழுவினரிடையே மோதல் வெடித்தது. இதனால் ஏற்பட்ட வன்முறையில் நூற்றுக்கணக்கானோர் பலியானார்கள். சுமார் 60,000 பேர் புலம்பெயர்ந்தனர். இரு குழுவினருக்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வருகிறது. மணிப்பூர் முதலமைச்சராக இருந்து வந்த திரு பைரன் சிங்கிற்கு கலவரத்தில் தொடர்புள்ளதாக ஆடியோ பதிவுகள் வெளியாகின. இதையடுத்து அவர் பதவி விலகிய நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இம்பாலுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி திரு BR கவாய் தலைமையில் நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு விக்ரம்நாத், திரு MM சுந்தரேஷ், திரு KV விஸ்வநாதன், திரு N கோட்டீஸ்வர் ஆகியோர் கொண்ட குழு இன்று மணிப்பூர் வந்தது. வன்முறையால் புலம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருக்கும் முகாம்களுக்கு சென்ற நீதிபதிகள் உதவி பொருட்களை அவர்களுக்கு வழங்கினர். தேசிய சட்ட உதவி ஆணையத்தின் தலைவரான நீதிபதி திரு கவாய் காணொலி மூலம் மணிப்பூரின் அனைத்து மாவட்டங்களிலும் சட்ட சேவை முகாம்களை தொடங்கி வைத்தார். மாநிலத்திற்குள் புலம்பெயர்ந்து வசிப்பவர்கள் சுகாதாரம், ஓய்வூதியம், வேலைவாய்ப்பு, அடையாள ஆவணங்களை பெறுவது உள்ளிட்ட தேவைகளை இந்த முகாம்கள் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள இயலும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போல பிரதமர் திரு மோடியும் மணிப்பூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும் என்று காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். अच्छा है सुप्रीम कोर्ट के न्यायाधीश गए हैं, प्रधानमंत्री कब जाएंगे? वो बड़ा सवाल तो ये है, प्रधानमंत्री कब जा रहे हैं? अभी बैंकॉक जा रहे हैं, इम्फाल से बैंकॉक जा सकते हैं. वो लुक ईस्ट पॉलिसी नॉर्थ ईस्ट से ही शुरू होता है ना, तो मेरा ये सुझाव है प्रधानमंत्री 2 तारीख को बैंकॉक जा रहे हैं, वया इम्फाल जाएं या आते समय वया इम्फाल आए, 2 दिन वहां रुके. வன்முறை நீடித்து வரும் மணிப்பூரில் அமைதி திரும்புவதற்கு மக்களிடையே பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்த கூட்டு முயற்சி தேவை என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். அமெரிக்காவில் அடைக்கலம் புகுந்துள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நாளை மறுதினத்திற்குள் வெளியேற ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. CHNV திட்டம் என்ற பெயரில் கியூபா, ஹைதி, நிகாரகுவா, வெனிசுலா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் 2 ஆண்டுகள் சட்டப்பூர்வமாக தங்கி வேலை பார்க்க முந்தைய ஜோ பைடன் அரசு அனுமதி வழங்கியது. 2022ஆம் ஆண்டு முதலில் வெனிசுலா நாட்டவருக்கும் பிறகு மற்ற 3 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. அமெரிக்காவில் அவர்களுக்கு வேலை மற்றும் இடம் அளிப்பவர்கள் இருந்தால் குடும்பத்தினருடன் வந்து குடியேறுவதற்கான இந்த அனுமதியை 2 ஆண்டுகள் முடிவில் புதுப்பித்துக் கொள்ளலாம். அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை நாடு கடத்த உத்தரவிட்டார். அப்போதே இந்த 4 நாட்டினருக்கான சிறப்பு திட்டம் நிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் நாளை மறுதினம் அவர்களுக்கான அனுமதிகள் ரத்து செய்யப்படும் என்றும் அதற்குள் அவர்கள் தாங்களாகவே அமெரிக்காவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று அமெரிக்க அரசு நேற்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது.
வெளியேறாதவர்களை நாடு கடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 5,30,000 பேர் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ரஷ்யாவுடன் நடக்கும் போர் காரணமாக அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்துள்ள உக்ரைன் நாட்டினர் 2,40,000 பேருக்கு வழங்கப்பட்ட அனுமதியையும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இம்மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பென்டகனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழப்புகளை நிறுத்தவே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பதாக கூறினார். உக்ரைன் போர் தொடங்கிய காலத்தில் தாம் அதிபராக இருந்திருந்தால் இந்த போர் மூண்டிருக்காது என்றும் அமெரிக்காவுக்கு 30 லட்சம் கோடி ரூபாய் செலவு ஏற்பட்டிருக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். மராட்டிய அமைப்பினரை கண்டித்து கர்நாடகாவில் இன்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கடந்த மாதம் பெலகாவில் இருந்து பாலேகுந்தரி சென்ற அரசு பேருந்தில் பெண் ஒருவர் மராத்தியில் பேசி பயணச்சீட்டு கேட்ட விவகாரத்தில் நடத்துனர் மகாதேவ் என்பவரை மராத்தி மொழி பேசும் பயணிகள் கடுமையாக தாக்கினர். இதையடுத்து மகாராஷ்டிர எல்லை அருகே அமைந்துள்ள பெலகாவி மாவட்டத்திற்கு கர்நாடக அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் பெலகாவியை மகாராஷ்டிராவுடன் சேர்க்க வேண்டும் என கூறி வரும் ஏகி கிரண் மராத்தி அமைப்பை தடை செய்ய கோரி இன்று கன்னட அமைப்பினர் மாநிலம் தழுவிய முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதனால் பல இடங்களில் சாலைகள் வெறிச்சோடின. பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. பெங்களூரில் தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்ற கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் வாட்டாள் திரு நாகராஜ் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மகாராஷ்டிர எல்லை அருகே வசிக்கும் கன்னடர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி பெங்களூருவில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மாண்டியாவில் நடைபெற்ற மறியலில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சஞ்சனா பகுதியில் கன்னட அமைப்பினர் நெற்கதிர்களை தலையில் சுமந்தபடி முழக்கங்களை எழுப்பினர். முழு அடைப்புக்கு ஆதரவாக சிக்மகளூரில் கன்னட அமைப்பினர் கடைகளை கட்டாயப்படுத்தி மூட வைத்தனர். எனினும் தேர்வு நடப்பதால் கர்நாடகா முழுவதும் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கின. அரசு அலுவலகங்கள் வழக்கம் போல் செயல்பட்டதுடன் மெட்ரோ ரயில்களும் இயக்கப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெலகாவிக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையே பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் கோவை, குமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான வண்டலூர், தாம்பரம் மற்றும் ஆவடி, பட்டாபிராம், திருநின்றவூர் ஆகிய இடங்களில் இன்று பரவலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியான மல்லி, பாட்டக்குளம் ஆகிய இடங்களிலும் பலத்த மழை பெய்தது. தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பொழிந்தது. ஆலங்குளம், பாவூர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. தூத்துக்குடியில் அதிகாலையில் 2 மணி நேரம் கொட்டிய மழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. தென்பாகம் காவல் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்தது. அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். முத்தையாபுரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. தாமோதரன் நகரில் ஒரு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. கோவில்பட்டி, கயத்தாறு, கடுகுமலை, எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. நெல்லை முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் மழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அருவி மற்றும் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் திற்பரப்பு, திருவட்டாறு, அருமனை ஆகிய பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் வழிபாட்டு தலத்தின் அருகில் மேம்பாலம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பழங்குடியின அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. பழங்குடியினர் டயர்களை கொளுத்தி போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தினர். மேம்பாலம் கட்டினால் வழிபாட்டு தலத்திற்கு செல்வது சிரமமாக இருக்கும் என்று கூறும் பழங்குடியின அமைப்புகள் 18 மணி நேர முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றன. உலக தண்ணீர் தினமான இன்று நீர்நிலைகளின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பட்டுக்கோட்டையில் 6 கிலோமீட்டர் தூர மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நீரின்றி அமையாது உலகு என்ற வாசகத்தை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது.
திருப்பூர், கோவை மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் நடத்தி வரும் காலவரையற்ற வேலைநிறுத்தம் 4வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. பல்லடம், சோமனூர், அவிநாசி பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறியாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். பல லட்சம் பேருக்கு வாழ்வளித்த விசைத்தறிகள் கண் முன்னால் சுக்குநூறாக உடைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 65,840 ரூபாயாகவும், ஒரு கிராம் 8,230 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 110 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாநில உரிமைகளை பறிக்கும் பாஜகவின் உள்நோக்கம் தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் நிறைவேற எந்த மாநிலமும் அனுமதிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மேலும் 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அடைக்கலம் புகுந்துள்ள 4 நாடுகளைச் சேர்ந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நாளை மறுதினத்திற்குள் வெளியேற ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.